என் தங்க பிள்ளையே, இந்த சாயப்பா தரும் நல்ல குறியை மட்டும் இன்று விட்டு விடாதே. உன் துணையை மீட்டெடுக்க நான் வந்து விட்டேன். உன் மனப்போராட்டத்தில் நீதான் வெற்றியடையப் போகிறாய். உள்ளத்தோடு போராடுவதுதான் உண்மையான போராட்டம் என்று நான் உன்னிடம் சொன்னேன். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீ உன்னையே வருந்தி கொண்டு அடுத்தது யார் வருவார், என்ன நடக்கப் போகிறது, நொடிக்கு நொடி பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் சில விஷயம் இப்படித்தான் உனக்கு நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே தெரிந்துவிட்ட பிறகு வீணான பதற்றத்தை உன் மனதிற்குள் வளர்த்து கொண்டு இருந்தாய். நான் எவ்வளவோ சொல்லினேன், நீ தடைகளை தாண்டி வந்து விட்டாச்சு. இனியும் உன் வாழ்க்கையை பற்றி பயம் கொள்ளாதே என்று. மறுபடியும் எனக்கு நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் வேண்டாம். என் தங்க பிள்ளையே, நான் கண்மூடி முழிக்கும் இந்த தருணத்திலே உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். திரும்ப திரும்ப நீ தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொள்வதனாலும் தேவையில்லாத எண்ணத்தை வளர்த்து கொள்வதனாலும் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. வருகின்ற மாற்றத்தை துணிச்சலோடும் தைரியமாகவும் ஏற்றுக்கொள். உன் துணை உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் என்ற மன வருத்தம் தானே உன் மனதிற்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் துணையின் வடிவில் நான் உனக்கான பயணத்தை தொடங்கி இருக்கின்றேன். நீயோ உன் மனதிற்குள் என்ன நினைக்கின்றார் என்பதை இத்துணை காலமாக பார்த்து கொள்வதற்குத்தான் உனக்கே தெரியாமல் உன்னிடத்தில் வலம் வந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அதற்கான காலகட்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. என் பிள்ளைகள் ஜெயித்து விட்டார்கள். இனி நானும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறேன். என் பிள்ளையே, உனக்கான பயணத்தை உன் வெற்றியாளர்களான இந்த செல்ல பிள்ளைகள் தான் வாங்கி கொள்ளப் போகிறார்கள். அதன் பிறகும் சற்றும் சிந்திக்காதே. நிச்சயமாக உன் துணை உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார். நீயோ அங்கு மனம் என்னும் ஒன்றில் சிக்கி தவித்து கொண்டு இருந்து கொண்டே இருக்கின்றாய். நான் தான் ஓடும் நதி நீர் போல் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்துக்கொள் என்று சொல்கிறேனே, அதுதான் தனக்கான பாதையை தானாகவே தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமையை வளர்த்து கொண்டு இருக்கின்றது. அதுபோலத்தான் என் பிள்ளைகள் மேடு பள்ளங்களை தாண்டி இப்பொழுது ஏற்றத்தை பார்க்கும் நேரத்தை உருவாக்கி விட்டார்கள். இவ்வளவு காலமாக இரக்கத்தில் பயணித்து கொண்டே இருந்தாய். நான் சொன்னது இப்போதாவது உனக்கு ஞாபகம் வருகிறதா? இங்கு தாழ்ந்தவன் உயர்ந்து தான் ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். அப்படிப்பட்ட நிலையைத்தான் என் பிள்ளைகள் எட்டப் போகிறார்கள். என் தங்கமே, உன்னை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் யாருமே இல்லையே என்று நீ சிந்திக்க வேண்டாம். நீ ஒருவரை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். ஏனென்றால் நாம் கஷ்டத்தில் இருக்கும் போதுதான் நம்மிடத்தில் யார் இருக்கிறார்கள், நமக்கானதாக எது இருக்கிறது என்று புரிய வரும். அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கித்தான் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நான் உனக்கானதாக மாற்ற தர வந்து இருக்கின்றேன். இனியும் உன் நிலையை கண்டு நீ பயப்பட வேண்டாம். உன் நிலையை கண்டு நீ அச்சப்பட வேண்டாம். எந்த நிலையிலும் எப்படிப்பட்டவர்கள் உனக்கு துணையாக வந்தால் உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும், நீ வெற்றி பெறுவாய் என்பதை காண்பிப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். இனியும் மனதிலே எதையோ நினைத்து கொண்டு நீயே உனக்குள்ளே ஒரு அரை வட்டத்தை போட்டு கொண்டு இருக்காதே. வாழ்க்கை என்பது வட்டம்தான். அதில் நாம் புரிந்து கொள்கின்ற செயலையும் எண்ணத்தையும் பொறுத்தது. அதையெல்லாம் தாண்டி கூண்டுக்குள்ளே உன் வாழ்க்கையை நீ தீர்மானித்து கொண்டு இருக்காதே. இதை தாண்டி போனால் என் வாழ்க்கை சரிவராது என்று நீயாகவே நினைத்து கொள்ளாதே. என் தங்கமே, உன்னை சுற்றி
சுற்றி முதலில் என்ன நடக்கிறது என்று தெரிந்துவிட்டால் மட்டும்தானே நீ உனக்கான முடிவை எடுத்துக்கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டு நீயோ அரைவட்டத்தை போட்டுக்கொண்டு மூச்சு திணறுகின்ற அளவுக்கு உன் பிரச்சனையை தலையில் ஏற்றி கொண்டால் எப்படி தங்கமே உன் பிரச்சனையை நீ மாற்ற முடியும்? நான் தான் உன்னருகில் உன் கரத்தை பற்றி இருக்கின்றேனே. கையெட்டும் தூரத்தில் உன் வெற்றியை வைத்துவிட்டு உன் மனதை தளரச் செய்து விடாதே. எத்தனையோ நிலையை அறிந்துவிட்ட பிறகும் இந்த நிலையும் என் வாழ்க்கையில் இருந்து அகல வேண்டும் என்று சொல்லும் என் பிள்ளைகளுக்கான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி தர வந்திருக்கின்றேன். உன் துணை உன்னை பற்றி புரிந்து கொள்வதற்கான காலம் என்று எடுத்துக்கொள். உன் துணை உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றார் என்று நினைத்துக்கொள். அதற்காகத்தான் இந்த நிலை இப்படி அமைதியாகவும் ஆசுவாசமாகவும் வந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, நீ எட்டி வைக்கின்ற எல்லா அடியிலும் நான் உனக்கு பேரதிசயத்தையும் அந்த அடியின் அர்த்தத்தையும் தான் கொடுக்க போகிறேன். இதனால் வரையிலும் சிக்கல்களையும் என் பிள்ளைகள் மன கஷ்டத்தையும் மட்டும் தான் அனுபவித்தது மிச்சம். இனி அந்த நிலையை மாற்றி உனக்கான பாதையை உன்னிடத்தில் தேர்ந்தெடுத்து விட்டேன். நீ உன் துணை உன்னருகில் வந்தால்தான் சந்தோஷம் கொள்வாய் என்று என்னிடம் சொன்னாய். இப்பொழுது அந்த நிலையையும் உருவாக்கி உனக்கு துணையானவர்களையும் உன்னிடத்தில் வர வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ எதை எப்படி செய்தால் இனி வெற்றி பெறுவாயோ அந்த வழியை மட்டும்தான் உன் கண்ணில் காட்டப் போகிறேன். என் தங்க பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த அப்பன் நிதானம் பொறுமை என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றானோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். நான் எதை செய்தாலும் சொன்னாலும் அதற்கு வலுவான காரணங்கள் உண்டு என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதன் பிறகும் அந்த காரணத்தையும் அந்த தீர்வையும் நோக்கித்தான் நீ செல்கிறாய். ஆனால் அதை தாண்டி ஒருபடி மேலே போய் காரணத்தோடு பின்னி பிணைந்து கொண்டு இருக்கின்றாய். அதை கண்டும் காணாமலும் சென்றுவிடு என்று சொல்கிறேன். அந்த காரணமே உன்னை தேடி வந்தால் அதை பற்றி கொள். இல்லை என்றால் அதை விட்டு உனக்கான பாதையை தெளிவாக்கி கொள்வதற்கு என்ன வழி உண்டோ அதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நீ வெற்றியை நோக்கி பயணிக்கும் போகும்போது எதை நோக்கி நீ அங்கு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய்? மனம் தளரவிடச் செய்யாதே. உன்னை சுற்றி சொந்த பந்தங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் உனக்கு துணையான உன் வாழ்க்கை துணையான உன் துணை உன்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் நீ அமைதி கொள்வாய் என்று எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவரைத்தான் முன்னருகில் நான் அனுமதிக்க வந்திருக்கின்றேன். இனியும் மனம் தளர்ந்து விடாதே. நீ நினைத்த காரியத்திலிருந்து உனக்கான பாதையை நான் தீர்மானித்திருக்கும் போது எது நல்லது என்று உனக்கு புரிய வரும் காலகட்டமும் வந்துவிட்டது. ஆத்மாத்மமான உணர்வின் வழியில் என் பிள்ளைகள் நடந்து சென்று கொண்டு இருக்கும்போது உனக்கான வெளிச்சத்தையும் பிரம்மாண்டத்தின் உச்சத்தையும் கண்ணில் காட்டத்தான் வந்திருக்கின்றேன். இத்துணை காலத்தில் இவ்வளவு பெரிய சோதனையா என்று எண்ணிவிட வேண்டாம். என் தங்கமே, அந்த மலை போல் வருகின்ற பிரச்சனையெல்லாம் பனி போல் உருகச் செய்துவிட்டு நான் உனக்கு துணையானவரை உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் வந்து இருக்கின்றேன். வீணான சண்டைகளையும் சச்சரவுகளையும் தாண்டி இனி சந்தோஷம் கொள்ளும் தருணத்தை உன் வாழ்க்கைக்குள் உருவாக்கத்தான் போகிறேன். மூன்றாம் நபரால்தான் இவ்வளவு பெரிய சிக்கல் வந்து கொண்டு இருக்கின்றது என்று யாரோ ஒருவர் எண்ணிக்கொள்கிறார். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைத்து அது உண்மை என்றால் அவர்களையும் உங்களிடம் இருந்து விலக்கி வைத்துவிட்டு உங்களது வாழ்க்கையை நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது உன் துணையை மீட்டெடுத்து உன்னிடத்தில் தர வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் வருத்தப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நடத்தி தருவதை இந்த சாய் தேவனாக இருக்கும்போது இனி நடப்பது யாவும் எனக்கு நல்லதை மட்டும்தான் நடத்தி தருவார் என்பதில் உறுதியாக இரு. சில பேர் இப்படித்தான் வெற்று காகிதம் என்று உன்னை விட்டு எரிந்து விட்டார்கள். உன்னிடம் எதுவுமே இல்லை என்று உன்
விஷயத்தில் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். நீ அந்த மதிக்கப்படாத இடத்திலும் உன் தன்மானத்தை இழந்த இடத்திலும் நீ அதிலிருந்து வெளிவதற்கு என்ன வழிகள் உண்டோ அத்தனையும் தாண்டி வெளிவந்து விடு என்றுதான் சொல்கிறேன். உனக்கு எதை கொடுத்தால் சந்தோஷம் கொள்வாயோ அதை கொடுப்பதற்கு இந்த அப்பன் நான் வந்து இருக்கும் போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே. உனக்கு துணையானவரை மீட்டெடுக்க நானே வந்து விட்டேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.